வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 6 இன்னைக்கு வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இந்த போர்களால் என்றைக்குமே அமைதி கிடைக்கிறதும் இல்லை, அதுக்காக இந்த போர்களும் ஒரு முடிவுக்கு வருதானா அதுவும் நடக்கிறது இல்லை. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்கள் தான். அப்படி அதை விட பொதுமக்களை விட அதிகம் பாதிக்கப்படுறது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஒரு சர்வே ரிலீஸ் ஆச்சு. அந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 140 மில்லியன் குழந்தைங்க இந்த போர்களால் பாதிக்கப்பட்டு பெற்றவங்களை இழந்து அனாதைகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதில் 61 மில்லியன் ஆசிய நாடுகள்லையும் 52 மில்லியன் ஆப்பிரிக்க நாடுகள், 10 மில்லியன் லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் மற்ற நாடுகள் சேர்த்து 7 மில்லியன் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளில வந்துச்சு. சரி, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போர்கள் நின்னபாடு இல்லை. போர்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு, இந்த குழந்தைகள் பாதிப்புன்றது அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களுடைய சாப்பாடுல இருந்து, அவங்களுடைய எஜுகேஷன்ல இருந்து, அவங்களுடைய எதிர்காலம் முதற்கொண்டு எல்லாமே கேள்விக்குறியாகி போயிருக்கிறத நினைச்சு உலக நாடுகள் வருத்தத்தில் ஆழ்ந்து போனாங்க. அதுலேயும் இந்த 2ஆம் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா யுகோஸ்லோவாக்கியா, போலாந்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் குழந்தைங்க இந்த மாதிரி வெளில வந்தாங்களாம். அப்புறம் இந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்ச அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1946 ஐக்கிய நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்தாங்க. ஐக்கிய நாடுகள் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 193 நாடுகள் இருக்காங்க. உலகம் முழுக்கவே 195 நாடு தான், அதில் 2 நாடு மட்டும் தான் இல்லை சேராமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எப்பவுமே திட்டங்கள் வகுக்கிறது வழக்கம். அப்படி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வார்னால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்ட்டு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள். எந்த உதவியும் என்னால் பண்ண முடியல அப்படின்ற வருத்தம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஆர்ஃபன்ஸுக்கு போங்க, அங்கே உங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுங்க, அது போதும். அந்த குழந்தைங்க எங்களுக்காக யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்ற ஒரு தைரியத்திலேயே அவங்களுடைய எதிர்காலம் இன்னும் வளமானதாக அமையும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜனவரி 6 அனுசரிக்கிறோம். அடுத்ததாக ஜமைக்கால மெரூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. இந்த மெரூன் அப்படின்றது ஒரு இடத்த பற்றி குறிப்பிடுறதில்ல, ஒரு மக்களினுடைய கூட்டத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு வேர்டு. அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய அடிமைத்தனம்ன்றது உலகம் முழுக்க இருந்த இந்த சமயத்தில் ஆப்பிரிக்கர்கள் எல்லாமே அந்த அடிமைத்தனத்துலேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்குள்ள நம்ம வரணும்னு சொல்லி தப்பித்து வந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜமைக்காவில் இருக்கக்கூடிய இந்த மெரூன். அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகளோடு சேர்ந்து அவங்க புது ஒரு வாழ்க்கையை தொடங்கினாங்க. அப்படி தொடங்கினாலும் விட்டாங்களா, பிரிட்டிஷ்காரங்க வராங்க. 1655 இவங்களை சீண்டி இவங்ககிட்ட பிரச்சனையை வலிக்கிறாங்க. பிரச்சனைன்றது பெருசாகுது, போர்களும் நடக்க ஆரம்பிக்குது. அதில் பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சும் முடிச்சிடுறாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய மக்களுக்காக சேர்ந்து போராடின ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா குட்ஜேன்ற ஒருத்தர். இவர் கேப்டன் குட்ஜே அப்படின்னு சொல்லி இந்த மெரூன் மக்கள் கூப்பிட்றாங்க. என்னதான் நீங்கள் இந்த வாரில் ஜெயிச்சிருந்தாலும் மக்கள் எப்பவுமே சுதந்திரத்தை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மக்களை நீங்கள் எப்பவுமே அடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம். நம்ம வேணால் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுக்கலாம், அதன் மூலமாக நம்ம எல்லாமே பிரச்சனை இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு இந்த கேப்டன் குட்ஜே அப்படிங்கிறவர். அதன் மூலமாக 1500 ஏக்கரை இவங்களுக்கு இவங்களுக்கு தரவும் செய்கிறாங்க. இதன் மூலமாக அந்த மெரூன் இனத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்குது, சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜமைக்காவில் இருக்கக்கூடிய மெரூன் பகுதியில் இன்றைக்கும் அவங்களுடைய அந்த பாரம்பரியம் சார்ந்த கலை நிகழ்ச்சிகளாக நடத்தி அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இந்த ஒரு வெற்றியை, இந்த ஒரு அமைதியும் கிடைச்சதையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுற ஒரு தினமாக தான் மெரூன் ஃபெஸ்டிவல் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஜமைக்காவில் ஜனவரி 6. பத்தேட் லாவோ அப்படின்னு சொல்லிட்டு லாவோஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இது இருக்குது. பத்தேட் லாவோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினுடைய பேர். இந்த குழுவினுடைய பேர் இது எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த லாவோஸ்ன்ற நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் மக்கள் புரட்சி இயக்கம் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஏதாவது தேர்தல் நடந்தால் அந்த ஒரே கட்சி தான் இருக்கும், அந்த ஒரே கட்சி தான் ஜெயிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து கிட்டத்தட்ட 53% மக்கள் அரசியல் ஈடுபாடோடு இருப்பாங்களாம். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுக்கு குரல் கொடுக்குறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியான, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆறுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சீனா, தாய்லாந்து, வியட்நாம் சொல்லிட்டு அண்டை நாடுகளுக்கு கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய வருவாயை வச்சு இவங்க நாடு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சமீபத்தில் ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி நடந்தது. அதில் 40,000 வருஷத்துக்கு முந்தைய மண்டையோடுகள்லாம் கிடைச்சது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டில் ஒரு செழிப்பான ஒரு நாகரிகம் இவங்களுடைய நாட்டில் இருந்திருக்கு. அது சீனா, இந்தியா போன்ற ஒரு பழங்குடி மக்களோடு அவங்க தொடர்பு வச்சிருந்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட நாட்டுக்கோ இந்த பத்தேட் லாவோ அப்படின்ற குழுவுக்கோ என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1945 ஜப்பான் தான் இந்த பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1949 ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1953 சுதந்திரமும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு ஒரு மிகப்பெரிய எழுச்சியின் மூலமாக. அப்படி சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா உள்நாட்டு போர் நடக்க ஆரம்பிக்குது. இந்த உள்நாட்டு போர் நடந்ததில் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ஜெயிச்சிட்டே வந்திருக்காங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த உள்நாட்டு போர் நடந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியட்நாம்
வியட்நாம் வந்து கம்யூனிசமாக இருக்கக்கூடிய நாடு இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை பண்ணுறாங்க. ஸோ அப்படி உள்ளே இருக்கக்கூடிய இந்த பத்தேட்லாவோ அப்படின்ற ஒரு கேங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய மறுசீரமைப்பு செய்யப்பட்டு உள்நாட்டு போருக்கு தயாராக ஆகுறாங்க. அப்போ இந்த சமயத்தில் வியட்நாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இவங்களுக்கு கொடுத்து ஒரு கட்டத்தில் அவங்க அந்த வெற்றியும் அடைகிறாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த சோவியத் யூனியன் 1991 கலைக்கப்பட்டதில் அப்படி கலைக்கப்பட்டதுனால இவங்களுடைய அந்த இராணுவ ஆட்சியும் வந்து தகர்ந்து போகுது. அது வரைக்குமே இராணுவ அதிகாரமும் இராணுவ ஆட்சி மட்டுமே இந்த நாடு முழுக்க ஆக்கிரமிச்சிருந்த அந்த சமயத்தில் சோவியத் யூனியன் கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்கள் புரட்சி இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு நாடாக இந்த லாவோஸும் மாறி இருக்கு. இப்படி பல மாற்றங்களை இவங்க சந்திச்சிருந்தாலும் முதல் முறையாக அந்த உள்நாட்டு போரில் வெற்றிகளை அடைஞ்ச அந்த பத்தேட்லாவோன்ற ஒரு இயக்கமானது இப்போ தேசியவாத இயக்கமாக மாற்றப்பட்டு மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய அந்த துவக்கத்தை நினைவு கூர்ந்து தான் இன்றைக்கி பத்தேட்லாவோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க லாவோஸ் ஜனவரி 6. தேசிய பீன்ஸ் தினம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பீன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போ இதனுடைய வரலாறு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆப்கானிஸ்தான் இமயமலையினுடைய அடிவாரங்களில் இது முதல்ல இருந்திருக்கு அப்படின்ற குறிப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி எகிப்தில் பார்த்திங்கன்னா அந்த இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சேர்த்து இந்த பீன்ஸை புதைக்கிற ஒரு வழக்கமும் வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா அவங்க விவசாயம் பண்ணி இந்த பீன்ஸ்லாம் பயிரிட்டுருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவில் ஒரு வளர்ப்பு பயிராக 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை வந்து பாரம்பரியமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து தான் பல நாடுகளுக்கு பரவுச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய தொல்பொரு ஆராய்ச்சி மூலமாக அவங்க கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுனால இது எங்கே நாட்டுது அப்படின்றனால அப்படிப்பட்ட அந்த பீன்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக்ஸில் மிகப்பெரிய ஆளாக இருக்கக்கூடிய கிரிகோர் மெண்டல் அப்படின்ற ஒரு பர்சனு ஒரு டாக்டர் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த மரபு ரீதியான ஒரு மாற்றங்கள்லாம் செஞ்சு இந்த பீன்ஸில் நிறைய வெரைட்டிஸை கொண்டு வந்திருக்காராம். இன்றைக்கி வரைக்கும் உலகம் முழுக்க 19,000 வெரைட்டியில் பீன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க அதிகப்படியாக இந்த பயிரிடுறதுல 2020 கணக்குப்படி இந்தியாவில் தான் கிட்டத்தட்ட 5,40,000 டன்னு வந்து உற்பத்தியில் டாப்பில் இருக்கிறோம் இந்தியா. ஆனாலும் இது எங்களுடைய பீன்ஸு நாங்கள் தான் இதை கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு தேசிய பீன்ஸ் தினமாக கொண்டாடுறாங்க அமெரிக்கா. வெற்றி பெரிய ஒரு விஷயந்தான், ஆனால் அந்த வெற்றி அடைகிறதுக்கு காரணமே தோல்வி அடைகிறவங்க தான். அப்படிப்பட்ட தோல்வி அடைகிறவங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆளாக தெரியுறாங்க. மறுபடியும் எங்களை நாளைக்கு சந்திக்கிறாது உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.